சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை. ஒரு கொடியவன் ஒருவன் வந்து அந்த பெண்ணை கற்பழிப்பதற்கு முயலுகிறான் என்று சொன்னால், ஏதோ படம் பிடித்து மிரட்டி அவன் ஆமாம் என்று அவன் ஓடுகிறான், ஓடிவிட்டான் என்று சொன்னால் இவன் என்ன காதலன் என்று கேட்கிறேன். இவனை கட்டி கொண்டவள் என்ன ஆவாள்? ஏனென்றால் மிகப்பெரிய வன்கொடுமை ஒன்று நடந்திருக்கிறது. இதில் சிபிஐயினுடைய விசாரணைக்கு அது உத்தரவிடுமா என்கின்ற கேள்வி தூக்கி நிற்கிறது. காவல்துறை என்பது ஏவல் துறையாக ஆகிவிட்டது. ஆனால் இவன் அங்கே இரவு 10 மணிக்கு வந்து எவள் கிடைப்பாள் என்று அலைகிறான். 12 வழக்குகளில் சம்மந்தப்பட்டான். இப்படி 13வது வழக்குக்கு வந்திருக்கிறான். பிறகு இவனுக்கு ஜாமீன் கொடுப்பார்கள். அவன் 14வது வழக்குக்கு போவான். நம்முடைய நீதிமுறை அவ்வளவுதான். வேண்டாதவனை தண்டிக்கிறாய், வேண்டியவனை விட்டு விடுகிறாய். ஒரு ஒழுக்கமும் உங்களுடைய ஆட்சியில் இல்லை. அயோக்கியத்தனமான ஆட்சியாளர்கள். நான் பெண்ணினுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிற கனிமொழி இப்பொழுது என்ன சத்தம் இல்லை. பெண்ணினுடைய உரிமை, பெண்ணினுடைய பாதுகாப்பு. நாடு அயோக்கியத்தனமாக இருக்கிற போது, ஆட்சி அயோக்கியத்தனமாக இருக்கிற போது எந்த பெண் பாதுகாப்பாக இருக்க முடியும்? யோக்கியன ஆளு நாட்டை என்று சொன்னால் மணிப்பூரில் நடந்த அளவுக்கு நடக்கிறதா? அங்கே நடந்த அளவுக்கு இங்கே நடக்கிறதா? இதெல்லாம் என்ன பேச்சு? அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் துன்புறுத்தல் விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து திமுகவினுடைய ஆதரவாளர், அபிமானி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இப்போ திமுக காரர்கள் யாராவது ஒரு வழக்கிலையோ இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்குனா அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை கட்சியே பண்ணுறதா சில தகவல்லாம் வந்து சொல்லப்படுது. அந்த தகவலை நீங்கள் நம்புறீங்களா? சில தகவல் என்ன, திமுகவினுடைய அடிப்படை குணாம்சமே அதுதான். இப்போ இவர் திமுகவாக இருக்கிறார், இவரை தப்ப வைக்கிறார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக தோன்றிய காலத்திலிருந்து, ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் தன்னுடைய கட்சிக்காரன் எல்லாம் தப்பானவனை தான் கட்சியில் சேர்த்து கொள்வார்கள், அவனைத்தான் வளர்ப்பார்கள். பிறகு அவன் மாட்டிக்கொண்டு விட்டால் அவனை காப்பதற்காகத்தான் கட்சி என்று நினைப்பார்கள். இத்தகைய இழிதகமையான அரசியல் திமுகவுக்கு இரத்தத்தில் உரிய அரசியல். ஆகவே இந்த சில சமயம் அப்படி பட்டும் படாமலும் சொல்லுகிறாயே, காப்பாற்ற முனைவார்களா என்று. இந்த ஆள் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், அதுதான் அவர்களுடைய அடிப்படையான குணாம்சம். ஆகவே அதில் ஒன்றும் வியப்பில்லை. ஆனால் அதனால தான் திமுகவினுடைய கைக்கு ஒரு முக்கியமான வழக்குகள் போவதை நீதிமன்றம் ஒப்புக்கொள்வதில்லை. இப்போ சுயமோட்டோவாக நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை எல்லாம் கோர்ட்டுக்கு அழைத்திருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய வன்கொடுமை ஒன்று நடந்திருக்கிறது. இதில் சிபிஐயினுடைய விசாரணைக்கு அது உத்தரவிடுமா என்கின்ற கேள்வி தூக்கி நிற்கிறது. ஏன் அப்படி செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால், நம்முடைய போலீஸ் அவ்வளவு சுமாராக போய்விட்டது. அது ஏவல் செய்கின்ற துறையாக ஆகிவிட்டது. காவல்துறை என்பது ஏவல் துறையாக ஆகிவிட்டது. அப்புறம் அவர்கள் அத்தகைய மோசமான போக்குடையவர்கள் ஆட்சியாளர்கள். நீதி, நியாயம், சட்டம், ஒழுங்கு இவற்றை பற்றிய கவலையை விட என்ன, ஒரு பெரிய கூட்டமாக ஆள்வது, கொள்ளையடிப்பது, நம்முடைய ஆட்களை காப்பாற்றி விடுவது, இதற்குத்தான் அதிகாரம் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள். அதனாலே சிபிஐயினுடைய விசாரணை நடைபெற்றால் தான் இது ஒழுங்காக நடக்கும் என்று நம்புகிறவர்கள் நானும் ஒருவர். ஏனென்றால் சிபிஐ இவர்களுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட அமைப்பில்லை. ஆகவே உண்மையை கொண்டு வர அது உதவும். ரொம்ப மோசமான போக்கு. ஒரு பையனும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பது இயற்கை. இரவு 10 மணிக்கு தனியாக உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது இயற்கை. ஒரு கொடியவன் ஒருவன் வந்து அந்த பெண்ணை கற்பழிப்பதற்கு முயலுகிறான் என்று சொன்னால், ஏதோ படம் பிடித்து மிரட்டி அவனை ஆமாம் என்று அவன் ஓடுகிறான், ஓடிவிட்டான் என்று சொன்னால் இவன் என்ன காதலன் என்று கேட்கிறேன். இவனை கட்டி கொண்டவள் என்ன ஆவாள்? ஓடுறான் நாயே என்று இவன் சொன்னால், அவன் ஓடிவிட்டான், அந்த பெண்ணை தனித்தனியாக விட்டு இவன் அந்த பெண்ணை கற்பழித்து விட்டான். இது என்ன கொடுமை? நீ இருக்கின்ற வரையிலும் அவளுக்காக போராட வேண்டுமா இல்லையா? அப்புறம் அவன் மீறி செய்கின்றான், உன்னை விட முரணனாக இருக்கிறான், அயோக்கியனாக இருக்கிறான், கத்தி வைத்திருக்கிறான், ஏதோ ஒன்று என்று நீ முயற்சியே பண்ணவில்லை, சொன்னவுடன் ஓடிவிட்டாய் என்றால் என்ன காதல் இது? இதையெல்லாம் என்ன இப்படி ஒரு சமூகம் வளர்ச்சி அடைந்தால் யாரை வேண்டுமானாலும் கற்பழிக்கலாம். அவனுடைய பண்டாட்டியே அந்த பல்கலைக்கழகத்தில் தான் வேலை பார்க்கிறான். ஆனால் இவன் அங்கே இரவு 10 மணிக்கு வந்து எவள் கிடைப்பாள் என்று அலைகிறான். 12 வழக்குகளில் சம்மந்தப்பட்டவன். 12 வழக்குகளில்
இப்படி 13வது வழக்குக்கு வந்திருக்கிறான். பிறகு இவனுக்கு ஜாமீன் கொடுப்பார்கள், அவன் 14வது வழக்குக்கு போவான். நம்முடைய நீதிமுறை அவ்வளவுதான், நம்முடைய சட்ட அமைப்பு அவ்வளவுதான். நான் நீதிபதிகளை மட்டும் சொல்லவில்லை, இந்த சட்ட அமைப்பே அப்படித்தான். எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் சிறப்பு ஜாமீனில் வரலாம், பிறகு அடுத்த குற்றம் பண்ணுவான். ஒரு கொடியவன் பல முறை சிறைக்கு செல்லுகின்றவனாக இருக்கிறான், குற்ற வழக்கில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவனை ஏதாவது ஒரு இடத்தில் மடக்க வேண்டும், நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும், இவனுக்கு ஜாமீன் கொடுத்தீர்களே, ஆனால் அவன் திரும்ப போய் இன்னொரு குற்றம் செய்வான். ஆகவே இவனை இந்த விசாரணை முடிகின்ற வரையில் உள்ளே வையுங்கள் என்று சொல்வதற்கு சர்க்கார் வக்கீலுக்கு யோக்கியதை இல்லை. போலீஸ் அத்தகைய வலியுறுத்தலை ஏற்படுத்தவில்லை. அப்புறம் எப்படி பெண்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும்? நாடு முழுவதும் கேமரா வைத்துக்கொள்வது என்பது நடக்கின்ற வேலையிலே. சமூகத்தை பண்படுத்த வேண்டும். பண்பற்றவர்கள் நாடாளுகிற காரணத்தினால் சமூகம் பண்பட மறுக்கிறது. எப்பொழுதும் மன்னன் எவ்வளி அவ்வளி குடிகள், அவ்வளோதான். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்று ஆழ்வார்கள் சொல்வார்கள். அது மாதிரி ஆளுகிறவனே யோக்கியனாக இல்லை, அவனுடைய மந்திரி பூராவும் அயோக்கியனாக இருக்கிறான், அவன் சிறைக்கு போகிறான், வருகிறான், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தண்டனையை நிறுத்தி வைக்கிறான், மறுபடியும் வந்து மந்திரியாகிறான். இவனை விட்டால் வேறு ஆள் கிடையாது. சார், இந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடக்கின்ற போது இந்த மாதிரியான கேடுகள் தான் நடக்கும். சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமெச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை